எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குது. 10 நாள்ல இந்த அமல் நீ அங்க உட்காரு போயிது. இந்த ஒரு கேள்வி இப்போ கூட கேட்டாங்க. 12ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கு இதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் 12ஆம் கிளாஸுக்கு மட்டும் இல்லை, 6ஆம் கிளாஸ்ல இருந்து இதை ஆரம்பிக்க வேணும். 6ஆம் கிளாஸ்ல இருந்து கொடுத்தா தான் சரியா வரும். அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இதுல இருக்குது. சரிங்களா? அதனால 12ஆம் கிளாஸ்ங்கிறது நல்ல ஒரு பருவமா நான் பாக்குறேன். இதை எப்படி நாங்க கொடுத்தோம், எப்படி இந்த ஐடியா வந்துச்சுது அப்படிங்கிறத இங்க வந்திருக்கிற விருந்தினர்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு இதை எப்படி அறிமுகப்படுத்துறது, இந்த நாட்கள் நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய தொகுப்புரையாக இதை நான் கொடுக்க போறேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிச்சயமா உங்க மாணவ செல்வங்கள் அவங்க பிள்ளைங்க வீட்டில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு 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 அறிமுக உரையாக இன்னைக்கு நீங்க அதை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆரம்பிக்கப்பா. ஓகே. ஸோ இது இங்கிலீஷ்ல தான் இருக்கு, ஆங்கிலத்தில் கவலைப்படாங்க. நான் தமிழ்ல நான் சொல்லி இது பண்ணிடுறேன். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் சம்மர் கேம்ப் அப்படின்னு தான் இதுக்கு தலைப்பூட்டோம். சரிங்களா? ஸ்கில்லும் நமக்கு கொஞ்சம் வளரணும், திறமைகள், இந்த போட்டித் தேர்வை பற்றியும் ஒரு அறிமுகம் இருக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த கோடை விடுமுறையில் இவங்கள எப்படி நம்ம என்கேஜ் பண்ணுறது, ஆக்குவி பண்ணுறது, அதுதான் இதனுடைய ஒரு முழு நோக்கமாக இருந்தது. அதனால இது நம்முடைய ஷெப்பர்டு சர்வீஸ் வில்லேஜஸ், நம்ம ஷெப்பர்டு எங்கெல்லாம் போய் வேலை செய்கிறோமோ அங்கே இருந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த அழைப்பு கொடுத்துருந்தோம். கொடுத்த இடத்துல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 60 பேர் இங்கே இருக்கிறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகின்றேன். இதில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இந்த தேர்தல் நேரம் பார்த்தீங்களா, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போய் கேட்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு அம்மா இப்படி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எங்களுக்கு 1000 கொடுக்க வேண்டாம், 2000 கொடுக்க வேண்டாம், எங்களை அந்த கட்சிக்கு வா இந்த கட்சிக்கு வா இன்னும் கூப்பிட வேண்டாம், நீ நல்ல கட்சிக்காரனா இருந்தா எங்கள் மாணவ செல்வங்களை நீ கொண்டு போய் அவனுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு அவனை ஒழுக்கமுள்ள மாணவனை நீ திருப்பி அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நீ தேர்ந்து கொடுக்குறியா, நீ தான் உயர்ந்த கட்சி, உனக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அந்த கட்சிக்காரன்ட்ட சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்க பெற்றோருடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளை எங்கேயாவது நல்லா செட்டில் ஆகிட மாட்டானா, நல்ல ஒழுக்கமா இருக்க மாட்டானா, நல்ல உயர்ந்த ஒரு நிலையில இருக்க மாட்டானா, இதுதான் எல்லா பெற்றோர்களும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களை பேசணும்னா நீங்க அதான் சொல்லுவீங்க. அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கமே. இந்த மாணவ செல்வங்களுக்கு இது போட்டித் தேர்வு மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இல்லாமல் அவங்க அதை அணுக வேண்டும். எதிர்காலத்துல எப்படி எதை தேர்ந்தெடுப்பது, எந்த வழியில் செல்வது, எந்த பயிற்சிகளை நம்ம எடுப்பது என்ற எல்லா விடயங்களையும் கலந்து கொடுப்பதற்கு தான் இந்த 10 நாள் நாங்கள் செஞ்சோம். அதை தான் எப்படி செஞ்சோம்னு சொல்லி உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஓகே 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 அது ஒரு ரிப்போர்ட். ஓகே நெக்ஸ்ட் வரமாட்டேன். ஓகே இப்போ திடீர்னு நாங்கள் இந்த ஐடியாவே வந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் இப்போ இது முதல் தடவை நான் பண்ணுறோம். ஷெப்பர்டில் நான் 3 வருஷம் ஆயிடுச்சு டைரக்டராக. இந்த வருடம் இதை பற்றி ஏன் செய்யக்கூடாது நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். அப்போ தான் நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணோம். குறிப்பாக இந்த சிலபஸ் மேலே கண்டுபிடிக்கணும். 10 நாளைக்கு எப்படி கொண்டு போகிறது, அது கிடைத்த பிறகு அதை எப்படி நம்ம பணியாளர்களோடு கலந்து அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இங்கிலீஷ் கேம்ப் ஈஸியாக நடத்திடுவோம். இது நடத்துறதுங்கிறது அகாடமியில தான் நடக்கும். நம்ம எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய திட்டமிடல் இருந்துச்சு, நிறைய பேரோட உதவிகள் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இப்போ அதில் நாங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டோம், வேலைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அதுக்கு பிளானிங் நடந்துச்சு. இதில் என்னெல்லாம் அகாடமிக்காக படிப்பு சம்மந்தமாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் எப்படி பார்க்கறது, குறிப்பாக நைட்டில் தங்கணும். 10 நாளைக்கும் இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாய்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, அவங்கள மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம். அதுக்கடுத்தது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இனாகுரேஷன், இன்னைக்கு இப்போ வெல்டிட்ரி, இப்படி ஃபங்க்ஷன்ஸ், அது மாதிரி இடையில ஒரு ட்ரிப்பு தஞ்சாவூர் போயிட்டு வந்தோம்.
இதெல்லாம் வந்து திட்டமிடணும். திட்டமிடாம ஒண்ணுமே நடக்க முடியாது. நாங்க எல்லாரும் உட்காந்து அதற்காக செய்தோம். அது பிறகு ஃபைனான்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இதுல பணம் வேணும். பணம் இல்லாம செய்ய முடியாது. ஏறக்குறைய 10 நாட்கள் அந்த ஒரு தம்பி சொன்னது போல இலவசமாக நம்ம செஞ்சதுதான் இது. இலவசங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து நல்ல வார்த்தை இல்லை. நம்ம வந்து நம்முடைய கடமையாக செய்கிறோம். சரியா? ஷெப்பர்டு கிராமத்துக்கு நம்ம போகிறோம். 40 ஆண்டுகள் நம்ம வந்து பாதுகாத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டும், நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இதை நம்ம செஞ்சோம். ஏறக்குறைய ஒரு 5 lakhs rupeesக்கு மேல செலவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு 5 லட்சத்துக்கு மேல நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிர்வாகம் வந்து தாராளமா செஞ்சது அதுக்காகத்தான். சரிங்களா? பெருமையா சொல்ல விரும்பல. நிர்வாகம் வந்து அதை வந்து பொறுப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம குழந்தைகள் தாராளமா வரட்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி திட்டமிடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டே பாருங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. நீங்களாம் வந்து கையெழுத்து போட்டீங்க. பெற்றோர்கள் ஞாபகம் இருக்கா? வந்து கீழே வந்து எல்லாம் கையெழுத்து போட்டு அப்படிதான் உங்களோட அறிமுகமானோம், கனெக்ட் ஆனோம். அப்படியே நீங்க பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்க அப்படியே நீங்க போனீங்க. அதுக்கு பிறகு அவங்க எங்க பிள்ளைங்கள ஆயிட்டாங்க 10 நாளும். ஓகேங்களா? ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது இந்த இன்னாகுரல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் டே இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இந்த இன்னாகுரல் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. அதில் தான் அந்த அதிபர் தந்தை இருக்கிறார். இந்த பக்கம் நான் நிற்கிறேன், அதில் நிற்கிறது அதிபர் தந்தை. அவர் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு. இந்த வளாகத்துக்கு அவருடைய தலைமையில் தான் இது நம்ம எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப சிறப்பான நன்றியை சொல்லிக் கொடுக்கிறோம். இது இன்னாகுரல். அடுத்தது இங்கே வரல. ஓகே, ஓ சாரி, வருது. ஓகே, ஸோ இது வந்து இவர் யார் தெரியுதா பேசுறவரு? பின்னாடி இருக்கவங்க கேர் அகாடமி. கரெக்டா சொல்லிட்டீங்க. கைத்தட்டுவோமா எல்லாரும்? அவங்க எவ்வளவு அழகா கவனிச்சிருக்காங்க பாருங்க. கேர் அகாடமியில உள்ள டைரக்டர் அவர் வந்து இனாகுரல் ஃபங்க்ஷன் பண்ணாரு. இன்னைக்கு வந்து என்ஆர் அகாடமி வந்திருக்கிறார். ரெண்டுமே இப்போ ஜாயின்ட்ஸ். திருச்சியை பொறுத்த அளவுல பெரிய பெரிய முக்கியமான ஆட்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சார் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? அன்னைக்கே நிறைய பேர் சொல்லிட்டு போனீங்க. இன்னைக்கு எங்க இவ்வளவு விடயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்களே, இன்னும் 10 நாள் என்னெல்லாம் சொல்ல போறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு அவர் பேசினாரு. அடுத்தது இது வந்து நம்ம ஷெட்யூல், அன்னைக்குள்ள கால அட்டவணை, ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்தது இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில 5:30 மணிக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க எந்திரிச்சாங்கம்மா. கை தட்டிக்கீங்களா? உங்க பிள்ளைங்களை கை தட்டிக்கீங்க. நான் கேட்டேன் எப்படிடா அப்படி கேட்டா, பெண்கள் சொன்னாங்க நாங்க வழக்கமா 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவோம் ஃபாதர் எங்க வீடுகள்ல. பையன்கிட்ட கேட்டா நாங்களாம் எந்திரிச்சு பார்த்ததே கிடையாது 5:30க்கு. 5:30க்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க கஷ்டப்பட்டு எங்களை எழுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னாங்க. அதனால 5:30க்கு எழுப்பி விட்டு 6 மணிக்கு எல்லாரும் யோகா பண்ணாங்க. சூப்பரா பண்ணானுங்க. யோகா மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த பிள்ளைங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு. அடுத்தது பேத்திங், பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் இங்க பாருங்க அவர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6 அவர். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு இந்த கிளாஸுக்குள்ள உட்காந்து அவங்கள தயார் பண்ணிருக்கிறோம். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நம்ம பையன் உட்காந்துருப்பானா அப்படி நீங்க கேட்குறீங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. இம்பாசிபிள் இல்லையா? உங்க வீட்டுல அவனால இருக்கிறதுக்கு முடியாது. இங்க இருக்க வச்சோம். நாங்களும் கஷ்டப்பட்டோம். உங்களுடைய கஷ்டத்தை நாங்களும் உணர்ந்தோம். பையன் வந்து அவனுடைய ஏஜ் அப்படி, அவனுடைய பருவம், அந்த பருவம். அதனால இருந்து நிறைய சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கு நல்லா ரிசீவ் பண்ணாங்க. 6 மணி நேரம் அவங்க வந்து வெறும் படிப்புக்கு மட்டும் செலவு செய்தார்கள். அதுக்கு பிறகு பாருங்க எல்லாம் அந்த நைட்ல வந்து பாருங்க அவனுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன செஷன் வைப்போம். மோட்டிவேஷன் 6:30க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். அது எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து வாழ்க்கைக்கு தேவையான அறிவு. இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் இந்த போட்டிக்கான தேர்வுக்காக தயாரிப்பு. இது வந்து வாழ்க்கை, எப்படி நம்ம முடிவு எடுக்கணும், எப்படி நம்ம தலைமையா இருக்கணும், எப்படி நல்லா பிஹேவ் பண்ணணும், எப்படி நல்லா சாப்பிடணும், எப்படி உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், இப்படி ஒவ்வொன்றும் அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை 6:30 to 7:30 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தினமும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க அதை பத்தி உங்கள்கிட்ட நீ நல்லா கேளுங்க. அவங்ககிட்ட என்னடா அப்படி கத்துக்கிட்ட அப்படி கேளுங்க, அழகா சொல்லி கொடுப்பான். அடுத்தது வந்து தினமும் அவங்கள நைட்ல உட்காந்து அன்னைக்குள்ள ஃபீட்பேக், காலையில இருந்து எப்படா இருந்துச்சு சொல்லுங்கம்மா அப்படி சொல்லி அவங்கள பத்தி பேச வச்சு அவங்களுடைய திறமைகள் எல்லாம் அந்த இடத்துல, சிலர் ஆட்டம் பாட்டம், அவங்களுடைய கவிதை எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லாம் முடிச்ச பிறகு 10 மணிக்கு படுக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஷெட்யூல். இதை மாதிரி எங்கள் வீட்டில் செய்வானா?
உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை இதை மாதிரி செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அழகாக பண்ணாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடச்சிச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு அந்த இது கிடைச்சதுக்காக நம்ம உண்மையிலே நன்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யோகா செய்கிற அந்த ஃபோட்டோஸு 1-2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 60 மணி நேரம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 10 நாளைக்கு 60 மணி நேரம் இவனுக்கு இந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி எழுதுறது அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இது அகாடமியில் போய் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக 10 நாளையில் கிடைச்சிருக்காரு. அது நிறைய நாள் எடுக்கும். நம்ம வந்து 10 நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படிங்கிற விகிதத்தில் 60 மணி நேரம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, இந்த கீழே ஒரு பகுதி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அது பிறகு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இதெல்லாம் சேர்ந்து 24 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், அடிப்படைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து கோர் காம்பிடன்சிஸ் அப்படிங்கிறது, அந்த ரீசனிங், இந்த பக்கம் குவான்டிடேட்டிவ், இந்த பக்கம் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து இந்த பச்சை இதில் இருக்குல்ல, அது உங்களுக்கு நமக்கு புரியட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. மேலே வந்து எக்ஸாம், அது பிறகு இந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எக்ஸாம், டிஎன் போலீஸு, இது எல்லாத்தையும் வந்து இந்த 3 லேயரையும் கவர் பண்ணியிருக்கோம். 60 மணி நேரத்தில் இந்த 3 லேயரையும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நீங்களும் கவனிச்சிக்கோங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ தான் நம்ம வந்து நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ படித்தோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அடுத்தது, இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு டைம் டேபிள். என்ன சார்? 3 லேயரா? அந்த இதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லேயர். பேஸ் லேயரில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் அவேர்னஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ஒரு எக்ஸ்போஷர், அந்த மாதிரி இது வந்து ஒரு பேசிக்கான கோர்சஸ். அதில் வந்து மிடில் வந்து கோர் காம்பிடன்சிஸ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து மிடில் லேயர்னு சொல்கிறோம். மேலே வந்து த பீக், த லாஸ்ட் ஒன், அது வந்து எக்ஸிக்யூஷன் அண்ட் எவாலுவேஷன். அதில் தான் வந்து ஓரியன்டேஷன், அது பிறகு இனாகுரல், இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள இது எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ டோட்டலாக 60 ஹவர்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு ஸ்ட்ரக்சரு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு 10 நாள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து அந்த அவரை எப்படி நாங்கள் பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி பிரித்து வச்சிருக்கிறோம். அதில் வந்து எல்லா அந்த 60 ஹவர் சொன்னோம்ல, அந்த 60 ஹவரையும் இந்த 10 நாளைக்கும் ஒவ்வொரு நாளாக பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த பையனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு தக்கபடி அது ஒவ்வொன்றா அப்படி போயிட்டே இருக்கும். அருமையான ஒரு டைம் டேபிளை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து சம்மரி ஆஃப் கோச்சிங் கிளாஸ் ஷெட்யூல், இதில் வந்து என்னெல்லாம் நாங்கள் கவர் பண்ணோம் அப்படி சொல்லி இதில் போட்டிருக்கோம் பாருங்களேன். நீங்கள் இது டோட்டலாக பார்த்துக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது 6 மணி நேரம் நடந்திருக்குது. அதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது கிளாஸ். பெற்றோர்கள் இலக்கத்தை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் உங்கள் பையங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இது வந்து கண்டிப்பாக அவன் தெரிஞ்சிருக்க வேண்டும். இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கோம். இன்னும் அவன் நிறைய படித்தான் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா பேப்பர்லையும் வரும், எல்லா பரீட்சையிலையும் இது வரும், அவன் செஞ்சு ஆகணும். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 6 மணி நேரம். ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதில் லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங் 10 மணி நேரம் நடந்திருக்குது. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கானமி, என்வாயரன்மெண்ட், சயின்ஸ் 12 மணி நேரம் நடந்திருக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மணி நேரம். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து 5 மணி நேரம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு 2 மணி நேரம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 மணி நேரம். எக்ஸாம் ஓரியன்டேஷன் 11 மணி நேரம். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் 6 மணி நேரம். ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ் 3. ஸோ டோட்டலாக 60 ஹவர். இந்த 60 ஹவரில் இதெல்லாம் வந்து எந்த பரீட்சைக்கு நீங்கள் போனாலும் இதுலேருந்து தப்பிக்க முடியாது. இது தெரிஞ்சாகணும். உங்கள் பிள்ளைக்கு இது தெரிஞ்சாதான் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? சும்மா போய் பணத்தை கட்டிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. உட்காந்து தயார் பண்ணணும் அவளுக்கு. அதை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 60 ஹவர்ஸ் நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ வந்து கிளாஸ் நடக்குது. எப்படி கிளாஸில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வியூ உங்களுக்கு. அடுத்து ஓகே, கிளாஸ் நடக்குது. பையங்க வந்து இன்டராக்டிவாக இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, வாத்தியார்கள் எந்திரிச்சு அவன் பதில் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது கிளாஸ் தான். ஓகே, இது வந்து அவங்க சாப்பாடு, அந்த ஐட்டங்கள் ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது அதுக்கு சில ஒழுங்குகள்லாம் அங்கே செய்யணும்.
இத்தனை மணிக்கு நேரம் கரெக்டாக போகணும். அங்கே நினச்ச நேரம் நீங்கள் போக முடியாது. வீட்டில் உட்காந்து நினச்ச நேரம் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம், அங்கே எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறது எல்லாமே அதில் வருது. நெக்ஸ்ட் ஒன், கேம்ஸ். சாயங்காலம் வந்து ஒரு 5 to 6 o'clock 1 மணி நேரம் தினமும் கேம்ஸுக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம். சரிங்களா? அவன் ஒழுங்காக விளையாண்டானா விளையாடல, நீங்கள் அவன்கிட்ட கேட்டு பாருங்க. ஓபி அடிச்சாரான்னு கேளுங்க, அவன் சொல்லுவான் ஆமாம் நான் ஓபி அடிச்சேன் அப்படிமா. சரிங்களா? ஸோ அதனால 5 to 6 வந்து கேம்ஸு, பிள்ளைங்களாம் அழகாக விளையாடுறாங்க பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் போக பிள்ளைங்களும் விட்டுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுதான் மோட்டிவேஷனல் டாக் சீரீஸ் அப்படிங்கிறது. இதை தான் உங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இது வாழ்க்கைக்கு அவங்களை தொடர விஷயம். அதில் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், ரீடிங் ஹேபிட்ஸ், ஹையர் எஜுகேஷன் அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் பாத்வேஸ், லீடர்ஷிப், இமோஷனல், தென் கல்ச்சரல் அவேர்னஸ், ஃபில்ம் மீடியா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். இப்படி பல தலைப்புகளில் பிரமாதமான ரிசோர்ஸ் பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் 6:30 to 7:30 அவங்களுக்கு நாங்கள் கிளாஸ் நடத்தணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவனால் வேற எங்கேயும் கிடைக்காது. நிச்சயமாக இது கிடைக்காது. அகாடமிக்கு போனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாடத்திட்டங்களை தான் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டாங்க. அது அவனுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சோம், அவனுக்கு இந்த ஹேபிட்ஸும் வரணும், ஸ்கில்ஸும் வரணுங்கிறத நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுதான் வந்து 10 நாளும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிராஃப் போட்டிருக்கோம், ஒரு மேப் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அதில் அந்த அந்த இது மோட்டிவேஷனல் சீரியஸ் அதே இது தான் போட்டிருக்கோம். பர்சனல் பிராண்டிங், ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மீடியா, ரீடிங் ஹேபிட்ஸ், ஹையர் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், கரியர் பாத்வேஸ், லீடர்ஷிப், கல்ச்சரல் அவேர்னஸ், ஃபில்ம் அனாலிசிஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ். அந்த 10 டாப்பிக்கை ஒரு கிராஃபாக போட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து மோட்டிவேஷனல் டாக்ஸ். அவங்க பையங்க எப்படி கிளாஸில் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாம் அதில் மூஞ்சிலாம் தெரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? நிறைய பேர் இதிலலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பான். இந்த விளையாட்டுத்தனம்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வாத்தியாருக்கு கூட ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏய் பேசாத அப்படி சொல்லி உட்காந்து அதெல்லாம் சேர்ந்து நடந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து நம்ம தஞ்சாவூர் கூட்டு போயிருந்தோம். உங்கள் பிள்ளைங்கள் எல்லாரும் சிலர் பார்த்துருந்தாங்க, நிறைய பேருக்கு புதுசாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் காலையில் இங்கேருந்து ஒரு 9-8 மணி கிளம்பினோம். திரும்பி ஒரு 5 மணி போல இங்கே வந்துட்டோம். அருமையான ஒரு அனுபவம். அங்கே வந்து தஞ்சாவூர் கோயிலை பற்றிலாம் ஒரு விளக்கம் கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டாங்க, விளையாண்டாங்க, ஜாலியாக வந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதே இது நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் நம்ம கல்லூரியில் உள்ள ஃபெசிலிட்டிஸ். நம்ம கல்லூரிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மியூசியம், ஒரு நாள் போய் எல்லாரும் மியூசியத்தை போய் பார்க்க போனாங்க. இனிமேல் நீங்கள் காலேஜுக்கு இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. நீங்கள் போய் மியூசியம் போய் பார்க்கலாம். இது வந்து மியூசியம், அங்கே இது பழங்காலத்து மியூசியம். பழங்காலத்தில் உள்ள பறவைகள், விலங்குகள், அதனுடைய எலும்புக்கூடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்திரமா பாதுகாத்து, இதெல்லாம் இன்னைக்கு பாதி விலங்குகள் பிரிவுகள்லாம் உலகத்துல இல்லை, அழிஞ்சிச்சு. அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். இது மியூசியம், அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து துளுசு அரினான்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய பில்டிங் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அட் டயத்தில் அகாமடேட் பண்ண முடியும். உள்ள இருந்து அவங்க பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த முடியும். அதை போய் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் ஒன். இது லைப்ரரி. ஏறக்குறைய மோர் தேன் 10 lakhs புக்ஸ் வந்து நம்ம லைப்ரரியில் இருக்குது. பல நாட்களாக சேகரிக்கப்பட்ட புத்தகங்கள், மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. அதெல்லாம் இவங்க பார்த்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். சர்ச்சு. இந்த சர்ச்சும் அந்த மலைக்கோட்டையும் ஒன்றா தெரியும். மலைக்கோட்டையின் ஹைட்டும் இந்த சர்ச்சும் வந்து ஒன்றா இருந்துச்சு. இந்த சர்ச்சு கட்டும்போது அந்த ஃபாதர்ஸுக்கு இருந்த சவால் வந்து இதுதான். இதில் ஒரு சர்ச்சு வேணும், இந்த கல்லூரிக்கு தேவை, பைசாவும் ரொம்ப இல்லை, எப்படி கட்டுறது அப்படிங்கும்போது சும்மா நம்ம கட்டிட்டு போகக்கூடாது. திருச்சி மாநகரத்துக்கு நம்மளால ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. 182 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க யோசிச்சிருக்காங்க. இங்க ஒரு பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு மலைக்கோட்டை இருக்குது. அந்த மலைக்கோட்டையை மேட்ச் பண்ற மாதிரி இந்த கோயிலுடைய உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க யோசிச்சு கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை வந்து உங்க பிள்ளைங்கலாம் போய் பார்த்தாங்க. சாமி கும்பிடுறதுக்கு இல்லை, கோயிலை போய் பார்க்கறதுக்கு. சிலர் உட்காந்து சாமி கும்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஃபீட்பேக். ஃபீட்பேக்னா போய் உட்காந்து நேற்று கம்ப்யூட்டரில் உட்காந்து இந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு,
அப்படிங்கிற டீட்டெயில்டாக நிறைய கேள்விகள் கொடுத்தோம். அது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். கிளிக் பண்ணி 5 கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து பின்னாடி அதை பற்றி ஒரு ஆய்வுலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு சென்டர். அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன், அது வந்து ரிட்டன் எக்ஸாம், பரீட்சை எழுதுனாங்க. 2 தடவை பரீட்சை வச்சுருந்தோம். அந்த 2 பரீட்சையிலையும் அவங்க வந்து எழுதுனாங்க. அந்த கொஸ்டினை வந்து அந்த வாத்தியார்லேயே கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் எடுத்த வாத்தியார்கிட்டே நாங்கள் கேட்டிருந்தோம், 10 கொஸ்டின் நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி. ஏறக்குறைய 60 மணி நேரம், 60 மணி நேரத்தில் 600 கொஸ்டின் கிடச்சிது. அந்த 600 கொஸ்டினை எளிமைப்படுத்தி இவங்களுக்கு 2 தடவை நடத்தலாம். சரிங்களா? அதுக்கான பரிசுலாம் காத்து இருக்குது. அழகாக பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து பொதுவாக உங்கள் பசங்கள்கிட்ட கேட்ட ஃபீட்பேக். இதை பற்றி என்னடா செய்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நேற்று கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாரும் அதை போட்டு கொடுத்தாங்க. அதனுடைய ஆய்வு இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை எல்லாமே வந்து ஓவராலாக எப்படி இருந்துச்சுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஸ்ட்ராங்லி அக்ரி. இந்த 80 போட்டு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி, நான் முழுமையாக இதை ஏற்றுக்கிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுது. அதுக்கு அடுத்தது அக்ரி, அந்த ரெட் இருக்குல்ல 16.7 அக்ரி, அது 2 சேர்த்து பாருங்க 98% பேர் வந்து டோட்டலாக எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸலண்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தட்டுவோமா? கைத்தட்டுவோமா? எங்களோட உழைப்பு வீண் போகலை, எங்களோட உழைப்பு வீண் போகலை. நம்ம செய்த நேரம், பணம் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு கடவுள். ஏறக்குறைய 100%. நியூட்ரல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அங்கேயும் போட மாட்டான் இங்கேயும் போட மாட்டான், இடையில நிற்பான் பார்த்தீங்களா, இவனையும் நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா 100%. அதனால ஃபுல்லாக சக்ஸஸாக நடந்திருக்குது. இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், த டெய்லி ஷெட்யூல் யோகா கிளாஸ் டெஸ்ட் வாஸ் இஃபெக்டிவ்லி மேனேஜ். யோகா எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, மற்ற ஷெட்யூல் டெய்லி ஓவரால் எப்படி இருந்துச்சு கேட்கும்போது எத்தனை 92% பேர் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்காங்க. கைத்தட்டுமா? எக்ஸலண்ட் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த பேலன்ஸ் பிட்வீன் அகாடமிக் செஷன்ஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வாஸ் அப்ராப்ரியேட். அதாவது வெறும் படிப்பு மாத்திரம் கிடையாதுங்க, அவனுக்கு விளையாட்டு உண்டு. அவன் அங்கே நடக்க வச்சோம், அங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூரமாக போனோம், குளிக்கிறதுக்கு ரொம்ப தூரமாக போனோம். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, அஃப்கோர்ஸ் வேனில். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் நிறைய கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா வந்து இதாயிடக்கூடாது, சிக்காயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய கிருபையால் யாருமே சிக்காது. கைத்தட்டுமா? யாருமே சிக்காது. ஒரு சில பேருக்கு ஏற்கனவே சில சிக்னஸ் இருந்தவங்க சில கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற உடனே. பட் ஓவராலாக எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை, அவங்களுக்கு நல்லா இருந்தாங்க 10 நாளும். ஸோ இதை 2 அழகாக கம்பைன் பண்ணோம், அகடமிக்கையும் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 68, அங்கே ஒரு 17, 70, 75, 95% வந்து எல்லாம் சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. இந்த பேலன்ஸ் நல்லா இருக்கு. அடுத்தது, the time allotted for each session was sufficient and well utilized. அதாவது 60 மணி நேரம் சொன்னேன், அந்த 60 மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்களா, ஒழுங்காக கிளாஸ் நடத்துனாங்களா, எல்லாம் சரியாக பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கும்போது 75, அங்கே ஒரு 18.3 எல்லாம் சேர்த்தோம்னா ஏறக்குறைய 90+. எல்லாமே 90+ தான் வரும். அதனால் வந்து அதுக்கும் நமக்கு சூப்பராக நம்ம பையங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், செக்ஷன் பியில் அகடமிக் கான்டென்ட் அண்ட் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரெலவெண்ட் டு காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த நாங்கள் கொடுத்த இந்த கான்டென்ட் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு ஏறக்குறைய 74, 84, 94, ஏறக்குறைய 94 பேர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு. So we are very happy about it. Next one, the content covered was aligned with the competitive exam requirements. இது எல்லாமே நீங்கள் கொடுத்த அத்தனையுமே காம்படிட்டிவ் எக்ஸாமை அரசு போட்டித் தேர்வுகளுக்கு எங்களை முழுமையாக தயாரிச்சுது. அப்படியா? அதே மாதிரி ரிசல்ட் வருது. ஏறக்குறைய அங்கே ஒரு 27, இங்கே ஒரு 68, கூட்டி பார்த்தா 90+ல வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், the resource persons demonstrated strong subject knowledge. நம்ம வந்த வாத்தியார்கள் 60 மணி நேரம் சொன்னோம்ல, ஏறக்குறைய 50 வாத்தியார்கள் வந்திருப்பாங்க. சிலருக்கு கூடல கொடுத்துருப்போம், 2 hour 3 hour அப்படிலாம் கொடுத்துருப்போம். ஏறக்குறைய ஒரு 50 டீச்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருப்போம்.
இமேஜின், அவங்களுடைய மொத்த நாலேஜை 1 மணி நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து எப்படா இருந்துச்சு கேட்கும்போது ஏறக்குறைய 80 + 15 95%. ஸோ எல்லாமே 95 + 90+ தான். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், த டெய்லி டெஸ்ட் ஹெல்ப் டெய்லி டெஸ்ட் நம்ம வைக்கல, 2 தடவை தான் வச்சோம். ஏன்னா இவங்களுடைய எபிலிட்டி எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. டெய்லி எக்ஸாம் எழுதுனா இவங்களுக்கு போர் அடிச்சோன்னு சொல்லி 2 தடவை தான் பண்ணோம். அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏறக்குறைய இங்கே ஒரு 57, அங்கே ஒரு 20, 67, 77, இதையும் சேர்த்தோம்னா ஏறக்குறைய 90+ வருது. அதையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் அந்த கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பாருங்க, அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு 82, அங்கே ஒரு 14, 82, 14, 86, 96, 96% பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஈவினிங் 6:30 to 7:30 அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. பீக் அவர் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு அருமையான டைம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ப்ரோக்ராம் இம்ப்ரூவ். முன்னாடி ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். எப்படி நான் பேசணும், எப்படி எழுந்து நிற்கணும், எப்படி மைக்கை பிடிக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க இங்கே ஷேர் பண்ணது வாழ்க்கையில் முதல் தர மைக்கை பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் மைக்கை பிடிச்சி ஒரு சபையில் எந்திரிச்சு நின்று நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு அது கிரெடிட், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் கிரெடிட், ஷெப்பர்டுக்கு அது கிரெடிட். அவனை பேச வச்சுட்டான். சரிங்களா? 10 நாளில் வந்து முதல்லலாம் அப்படியே இழுத்து இருந்தாங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் விட்டு அழகாக பேசுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த செஷன் ஆன் கரியர். வாழ்க்கை எப்படி, நான் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறது, எதை படிக்கிறது, எந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் டாக் நடந்துச்சு 6:30 to 7:30. அதில் பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு, 69 + 24. அதுவும் வந்து ஏறக்குறைய நல்ல ஒரு பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து கரியர். ஓகே, இந்த கேம்ப் ஹெல்ப் மீ இன் டெவலப்பிங் டிசிப்ளின் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஒரு டிசிப்ளினை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பங்க்சுவலாக வரணும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். வரமாட்டான், உங்களுக்கு தெரியும் சரியா? நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். அவன் வரமாட்டான். அவனை பிடிச்சி வெட்டி கொண்டாந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பான். பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு ஏறக்குறைய நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? அவங்க பிள்ளைங்களை நான் சொல்லலை, நம்ம பசங்களை தான். பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அழகாக வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ 1-2 பேர் இங்கே சேட்டை பண்ணவங்களும் இருந்தாங்க. ஸோ ஆன் த ஹோல் அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பிடிச்சிருக்குது. ஏறக்குறைய பாருங்க 75, அங்கே ஒரு 14 எல்லாம் சேர்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு டாப்பில் தான் நம்ம இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். ஃபெசிலிட்டிஸ், சப்போர்ட் சர்வீஸ், அகாமடேஷன், ஃபுட் அண்ட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டரி. நம்ம ஹாஸ்டல் தங்கினது, இங்கே தண்ணி கொடுத்தது, குளிக்கிறது, வைக்கிறது, கிளாஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விளையாடுறது, கிரவுண்டு, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய 65, அங்கே ஒரு 17, நியூட்ரலில் கொஞ்சம் பேர் போட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஸ்கோரில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். The support and guidance provided by the management team was very helpful. மேனேஜ்மெண்ட் டீம்னா யாரு? நாங்கள். சரிங்களா? என்னோட சேர்ந்து எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் 6 பேர் இருக்கிறோம். 7 பேர் சேர்ந்து மொத்தமாக இவங்களை விடுறதே இல்லை. நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து அவனை நைட்டில் படுக்க வச்சு, ஏன் படுத்த பிறகும் தூங்க மாட்டான்ல, அந்த நேரத்தில் அவங்க கூட இருந்து இப்படி எல்லா விதத்துலையும் வந்து நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். கைத்தட்டும். அதில் குறிப்பாக இந்த 2 கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தீங்க. சுதாகர், இவர் வந்து யாரை மேனேஜ் பண்ணாரு? சுதாகர் யார? பாய்ஸ. எவ்வளோ டஃப்பு, எவ்வளோ அவனை தூங்க வைக்க முடியுமா உங்களால? முடியாது இல்லை. தினமும் 9 மணி 10 மணி படுக்கணும்னு சொல்லுவோம், படுக்க மாட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஃபாதர் கத்துறாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பண்ணிக்கப்பான்னு சொல்லி அவர் மேனேஜ் பண்ணாரு. கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பெரிய சவால் இல்லை ஃபாதர், நல்லா இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் அவங்க கூட இருந்து தங்கினாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து, the learning environment was conducive and motivating. the learning environment, படிக்கிறதுக்கு ஒரு 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 சூழல் வேணும். சும்மா உட்காந்து படிக்க முடியாது. அன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்து லைட்டுக்கு கீழே உட்காந்து படிச்சாரு, தெருவில் உட்காந்து படிச்சாருன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அந்த கிலோக்க சூழல் அதெல்லாம் நடக்காது, யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இதை வச்சு மாணவ செல்வங்கள் எப்படி பயன்படுத்த கேட்கும்போது ஏறக்குறைய இங்கே ஒரு 67, அங்கே ஒரு 24.
ஏறக்குறைய அந்த நியூட்ரலில் கொஞ்சம் சேர்த்தோம்னாலும் எல்லாமே நல்ல ஸ்கோரில் வர்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அண்ட் ஓவரால் இம்பேக்ட். இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஷியல் அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு சில அகாடமிங்கெல்லாம் வந்து கூட்டு கொண்டு காட்டலாம்னு எங்களுடைய ஐடியா. ஆனால் முடியாது, 10 நாளில் முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே நிறையா இங்கேயே நிறையா அவங்க பார்த்தாங்க, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போய் பார்த்தது, வெளியே தஞ்சாவூர்லாம் போய் போனது, எப்போவுமே போகும்போது இந்த ஃபோக்கஸ்லேயே பார்த்தாங்க. ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் மை ரெடினஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? இங்கே ஒரு 69, அங்கே ஒரு 22. இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. கைக்கு தட்டுவோமா? கை தட்டுவோமா? எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த குரூப்பில் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த குரூப்பில் வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை நாங்கள் உள்ளே எடுத்து போடுவோம். அவங்க போட்ட உடனே பார்த்துட்டு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு அவங்க எழுதணும். எங்களுக்கு அப்ளை பண்ணி பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர், ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், நீங்கள் எங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் உட்காந்து அதான் பேசிக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கு எல்லாருமே சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இப்போவே ஒரு ஆர்வம் வந்திருக்குது, ஒரு உந்துதல் சக்தி வந்திருக்குது. இதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஓவரால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் கேம்ப். ஓவராலாக டோட்டலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம்ப். அப்படி கேட்கும்போது பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு 77, அங்கே ஒரு 14, இவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஓவராலாக. சிலர் வந்து ஒரு 8-9% வந்து எங்களுக்கு ஓகே ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இது நல்ல ஒரு அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ இப்படி தான்ப்பா நாங்கள் வந்து இந்த கிளாஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சாம்மா? புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. ஒரு 10 நாள் ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எப்படி உங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வாசிப்பாங்கல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு குயிக்காக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியா சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால இந்த வருஷத்தில் ஒரு டேட்டாவோட இமேஜோட உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த காலையில் நான் பேசிட்டு இருந்தேன் இவங்ககிட்ட எல்லாத்தையும் உட்கார வச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொன்னது என்னன்னா, எனக்கு இதில் ஆர்வமே இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர்களுடைய வற்புறுத்தலில் தான் நான் வந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே ஆர்வமும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா போட்டு என்னை வந்து நச்சரிச்சாங்க, எங்கள் அப்பா போட்டு என்னை வற்புறுத்தினாரு, எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அவங்களால நான் வந்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இதை வராமல் இருந்திருந்தோம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் பேசினாங்க. நீங்க எல்லாம் அதை வந்து கேளுங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சக்சஸ் தானே? ஓகேயா? ஓகே, நன்றி. அந்த வீடியோ ஓகே, வீடியோ போட்டு